கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வேதத்தின்படி நடக்கிற தேவ பிள்ளையே உனக்கு கிடைக்கும் சொல்ல முடியாத ஆசீர்வாதங்கள். வாசி கேட்போம். சங்கீதம் 112 1, 2, 3 வாசி கேட்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். முதல்ல சொல்றார், இந்த வேத புத்தகத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிறார். 2வது வசனத்துல பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தை. உங்க சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும். எவ்வளவு அழகாக, செம்மையான உள்ள வம்சம் ஆசீர்வதிக்கப்படுமா. அப்ப இந்த உலகத்துல கர்த்தருக்கு பயந்தவுடைய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். 3வது வசனம் தான் ரொம்ப இதுவரை உங்களுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் ஒன்று இல்லாமல் இருந்திருக்கலாம். இதன் பிறகு தேவனுக்கு பயந்த பிள்ளைகளை இதற்கு பிறகு நீங்கள் பெறப்போகிறது ஆஸ்தி ஐஸ்வர்யம். அவ்வளோ அழகா பாருங்க. ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க வீட்டில் இருக்குமா? ஐயோ எங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லையே பாஸ்டரே. இனி தருவார். அது எப்படி வருதுன்னு எனக்கு சொல்ல தெரியாதுங்க. நான் வரோம், உங்களை தேடி வரோம். அவருடைய நீதி என்றைக்கு நிற்கும். உங்க வீட்டில் உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் உங்க சமுதாயத்தில் பெரியவர்களாய் கர்த்தர் எடுத்து உயர்த்த போகிறார். ஒரு மாற்றமும் இல்லை. அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். பாருங்க, ஆதியாகமம் 6 முதல் 8 வரை பாருங்க. நோவா ஒரு காலத்துல எல்லாரும் நெக்லெக்ட் பண்ணாங்க. ஆனா ஒரு காலத்துல கத்தி கதறினாங்க. நோவாவுக்கு என்று ஒரு புதிய உலகத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் கட்டளைகளின்படி நடந்தவன். இந்த வேதத்தின்படி நடக்கும்போது எப்படி நோவாவுக்கு புதிய உலகத்தை கொடுத்தாரோ உங்களுக்கும் இதே உலகத்துல ஒரு புதிய மனிதனாக புதிய உலகத்துக்குள்ள மகிழ்ச்சியாய் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. 2, எவ்வளவு அழகாக, செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். தாவீது பாருங்க, உன்னை இல்லாமல் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் லட்சக்கணக்கில் பொன்னையும் தங்கத்தையும் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறான் ஆலயத்தை கட்ட. ஆடு மேய்த்தவன் ஒன்றும் இல்லைங்க. தகப்பனார் விரட்டி அடிக்க தகப்பனால் விரட்டி அடிக்கப்பட்டவர். எவ்வளவு சீமானா இருக்கிறார். நீங்க வெகு சீக்கிரத்தில் அப்படி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அது மட்டும் இல்லை, எல்லாம் உங்க வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டில் இருக்கும். இந்த 1 நாளாம் 22 போய் பாருங்க. சாலமோனுக்கு இருந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் சொல்ல முடியாதது. அவன் என்ன கேட்டார்? நீ விரும்புறது என்ன கேட்டாரா? நான் விரும்புறது ஆண்டவரே நன்மைக்கு, அந்த நன்மை தீமை அறியத்தக்க வாங்கிக்க. அது மட்டும் இல்லை, நீ கேளாத திரளான அவனை போல இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்கள் யாரே இல்லையா. அது கேட்காம கொடுத்தார். நீங்கள் கேட்காமலே தருவார். வேதத்தின்படி நடந்த கட்டாயமா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்த கட்டாயமா உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சும்மா ஒன்றும் இல்லை, அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்லையும் தங்கும். அப்படி மகிழ்ச்சியா இருப்பீங்க. அந்த மகிழ்ச்சியை யாராலும் எடுக்க முடியாது. 2 நாளாகமத்திலையும் அதே போல 18:1 பாருங்க. யோசபாத் திரளான ஐஸ்வர்யம் உள்ளவனாக அவன் காணப்பட்டான். அதே போல உங்களையும் இந்த உலகத்துல சீமானாய் உயர்த்துவார். யாரை போல? ஈசாக்கை போல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாள் நல்ல நாள். எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்து சகல நன்மைகளால் நிரப்ப வேண்டும் என்று உங்க திருப்பாதம் எடுத்து கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.